ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐனா துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க சோழன் வந்து நிலாக்கிட்ட தான் வந்து பேசுவாங்க. இந்த மாதிரி ஹனிமூன் போகிறத பற்றி பேசும்போது அவங்க நிலா வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிசைன் பண்ணது வந்து டெலீட் ஆகிட்ருக்கோம். அந்த டென்ஷனில் இருப்பாங்க. இந்த சோழன் அதை தெரியாமல் வந்து என்ன பண்ணுவார்னா, என்ன நிலா ஹனிமூன் போகலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டதுக்கு, ஹனிமூன் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் வரல அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இன்னும் இல்லை, காலையில் தான் நீ சொன்ன, இப்போ வரமாட்டேன்றி அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நான் தானே வரேன்னு சொன்னேன் காலையில், இப்போ நான் தானே சொல்கிறேன் வேணான்னு, விட்டுட்டு இருக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை நிலா, நீ ஏதோ சொன்ன, அதுக்கப்புறம் இப்போ ஏன் வேணான்ற, அதுதான் வேணான்னு சொல்கிறேன். இப்போ ஹனிமூன் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் தேவையில்லை, விட்டுட்டு இருக்கிற வேலையை பாருங்கள், எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. சரி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அவங்க தூங்கிட்டே இருப்பாங்க. மறுபடியும் நிலாவை எழுப்பி நிலா அப்படின்ற மாதிரி தான், என்னங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை ஹனிமூன் போகிறத பற்றி அதுதான் சொல்லிட்டேன் இல்லைங்க, திரும்ப திரும்ப அதே கேட்டுருக்கிறீங்களே, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லிட்டு படுப்பாங்க. திரும்பவும் தூங்குவாங்க. இவங்க வந்து எழுப்பும் போது தூங்கிட்டா, இப்போ மறுபடியும் எழுப்புனா கண்டிப்பாக திட்டுவா, இவகிட்ட பேசுறது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் போவாங்க. உடனே நிலா எழும்பி, நீங்கள் படுக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அப்புறமேட்டு வந்து படுத்துக்கிறேன், நீ தூங்கு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அவங்களும் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இவர் வெளியில் வந்து உட்காண்ட்ருப்பார். பாண்டியன் அப்போ தான் கிளம்பி வெளியிலேருந்து வருவார், டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்து வண்டிக்கு வந்து மேலே மாட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சோழன் வந்து உட்காண்ட்ருப்பார். அவர் பார்த்து அவர் பயந்துருவார், என்னடா இங்கே இந்த நேரத்தில் இங்கே வந்து உட்காந்துருக்குற அப்படின்னு. இல்லை நீ வருவ இல்லை, அதனால கதவை அடைச்சிட்டு தூங்கலான்றதுக்காக தான் நான் உட்காண்ட்ருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் சோழன் வந்து சொல்லுவார். ரொம்ப அக்கறை, இத்தனை நாள் அந்த மாதிரிலாம் இல்லையே, விஷயம் இல்லாத வந்து உட்கார மாட்டியா என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இல்லைடா, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வெளியில் வரியா அப்படின்ற மாதிரி தான் சோழன் வந்து கூட்டிகிட்டு போவார். நேற்றுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 நாளாக தொடர்ந்து சொன்ன கதையை வந்து இன்றைக்கி அப்படியே தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அது அவர் தான் பாண்டியன்கிட்ட போய் கேட்பாங்க, இந்த மாதிரி காலையில் நிலா வந்து உட்காண்ட்ருந்தா, பேசிக்கிட்டு இருந்தா, ஹனிமூன் போகிறத பற்றி பேசிகிட்டு இருந்தா, நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன், அண்ணங்கிட்டையும் சொல்லிட்டேன். திரும்பவும் நான் நைட்டு போயிட்டு எங்கே போகலாம் அப்படின்னு கேட்கும்போது அதை வேணான்னு சொல்லிட்டாடா, எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து பாண்டியன்கிட்ட சொல்லுவார். அதுதான் மூட் ஸ்விங்கு. பொண்ணுங்களுக்கு வந்து அவங்க மனநிலை எந்த நேரத்தில் எப்படி இருக்குன்றது தெரியாது, நீ தான் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். இதெல்லாம் எப்படிடா உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து கேட்கும்போது, நான் வந்து வானதிக்கிட்ட இது எல்லாமே பழகி பழகி அவகிட்ட பழகினதுனால இப்போ எல்லாமே பொண்ணுங்களை பற்றி முழுசாகவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படிடா நீ தெரிஞ்சுக்கிற, ஆமாம் ஒரு நேரத்தில் சண்டை போடுவா, அப்புறமேட்டு நான் சண்டை போட்டேன் நீ வந்து சமாதானப்படுத்த மாட்டேன்னு கேட்பா, திரும்பவும் நான் சமாதானப்படுத்தினா அப்போ நான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமான்னு மாற்றி மாற்றி பேசுவா, அதனால் நான் இதெல்லாம் எனக்கு பார்த்து பார்த்து பழகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுடா, போய் படுடா, காலையில் அவங்க எப்படி இருக்கிறாங்க மூடு பார்த்துட்டு நீ பேசு அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் சொல்லிட்டு போய் படுத்து தூங்குவார். அடுத்த நாள் காலையில் வந்து நிலா வந்து துணி துவைச்சி காய வச்சிட்ருப்பாங்க. என்ன நிலா துணி காய போட்டுருக்கிறியா அப்படின்னு வந்து கேட்பாரு. இல்லை இட்லி சுட்டுருக்கிறேன் அப்படின்வாங்க. என்ன நிலா அப்படி பேசுகிறேன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்டால் என்ன விஷயம், என்ன விஷயத்த கேட்க வந்தீங்களோ அதை டைரெக்டாக கேட்கலாமே, எதுக்கு சுற்றி வலிச்சு பேசுகிறீங்க அப்படின்னு நிலா வந்து கேட்பாங்க. இல்லை ஹனிமூன் போகிறத பற்றி கேட்கலான்றதுக்காக தான் நான் வந்தேன், உனக்கு மூடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பேச்சு ஆரம்பிக்கலான்றதுனால தான் அப்படி கேட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சோழன் வந்து சொல்லுவார். உடனே வந்து, ஆமாம் ஹனிமூன் போகிறத பற்றி கேட்டீங்க, போகலான்னு தான் சொல்லிட்டேனே, திரும்ப திரும்ப எதுக்கு வந்து கேட்டுருக்கிறீங்க. இல்லை நிலா, நீ வந்து நைட்டு வந்து வேணான்னு சொன்னேன், நான் சொன்னேன்னா ஏங்க போய் சொல்கிறீங்க, உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் இஷ்டம் இல்லைன்னா சொல்லிவிடுங்க, நீங்கள் தான் என்னை வந்து கேட்கணும், நீங்கள் என்னை கேட்கவே இல்லை, நானாக வந்து கேட்டேன் உங்ககிட்ட. அப்போ கூட ஒரு சர்ப்ரைஸுன்னு இன்னும் இங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் இப்போ வந்து திரும்ப திரும்ப கேட்டுங்கிறதுனால உங்களுக்கு விருப்பமே இல்லைன்னா சொல்லிவிடுங்க, எனக்கு அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. ஐயோ நிலா, அப்படிலாம் இல்லை, எனக்கு 100% நான் ஹனிமூன் போனோம், நம்ம போகலாம், ஜாலியாக இருக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஏன் திரும்ப திரும்ப நீ அப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி சொன்னது. பின்ன என்னங்க நீங்கள் திரும்ப திரும்ப வந்து ஹனிமூன் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க, சர்ப்ரைஸ்ன்னீங்க, அப்புறம் திரும்ப எங்கே போகலான்னு என்னையும் வந்து கேட்குறீங்க, உங்களுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறதுக்கே இஷ்டம் இல்லை, அதனால தான் திரும்ப திரும்ப வந்து அதையே கேட்குறீங்க என்கிட்ட
அப்படின்னு நிலா வந்து சொல்லுவாங்க. உடனே சோழன் வந்து ஒன்றுமே புரியாது. இருமா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு எனக்கு மனசு அப்படியே படபடப்புன்னு வருதுமா. ஏன்னா நினச்ச நேரத்துக்கு நைட்டு வந்து எனக்கு வேணான்னு சொன்னேன், காலையில் எனக்கு வேணுன்ற. எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, உன்னை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி தான் கேட்டதுக்கு நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க, உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை, நானாக கேட்டதுனால தான் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்றத சொன்னாங்க கிளியராக. ஐயோ நிலா, சத்தியமாக அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஹனிமூன் போகிறோம், இன்றைக்கி நைட்டே கிளம்புறோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்புவாங்க. நைட்டு வந்து நம்ம மாற்றி சொன்னதை வந்து அவங்க யோசித்து பார்த்து நிலா வந்து சிரிச்சுட்டே இருப்பாங்க. இவர் மாற்றி மாற்றி பேசினாலும் நம்ம இவரை ஏமாத்துறது ஈஸின்ற மாதிரி அவர் அவ்வளோ ரசித்து சிரிப்பாங்க. அடுத்த நாள் காலையில் பாண்டியன் கிட்ட தான் போயிட்டு கேட்பாங்க, ஏன்டா இப்போ வந்து கிளம்பி போகலான்ற, நான் வேணான்னு சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்களா, நீங்கள் தானே கேட்கணும், நீங்கள் கேட்கல நானாக கேட்டேன், அப்படிலாம் மாற்றி மாற்றி பேசுகிறாடா. ஏய், நான் இதுதான் சொன்னேன் இல்லைடா, மூட் ஸ்விங் இதெல்லாம் நான் வானதிக்கிட்ட கற்றுக்கிட்டேன்டா அப்படின்ற மாதிரி. ஏன்டா பொண்ணுங்களாம் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாண்டா, ஒரு நாள் அவளாக வந்தா, சண்டை போட்டா, ஏன் நான் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவள் வந்து சண்டை போட்டா. ஏன் சண்டை போட்டான்னு கேட்டதுக்கு, என் ஃப்ரெண்டுக்கிட்ட பிரச்சனை, அதனால தான் நான் சண்டை போட்டேன், நான் ஒன்றுமே பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி நான் வானதிக்கிட்ட கேட்கும்போது, அது எப்படி நான் என் மூடு வந்து நான் கோவத்தில் இருக்கிறேன்னா சண்டை போட்டுட்டு வந்தேனான்றது நீ தான் அதை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பேசணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி திரும்ப வீட்டுக்கு போயிட்டு ஏன்ட்டு இப்படி பேசுகிறேன்னு கேட்டதுக்கு, நான் ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன், நீ தான் என்னை புரிஞ்சிக்கணும், நீ ஏன் என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு அதையும் கேட்டு அப்படி சண்டை போடுறா. என்னால் அவளை புரிஞ்சிக்க முடியல. அது ஏன்டா இப்படி தான் இருப்பாங்களா பொண்ணுங்கன்னு கேட்டதுக்கு, இப்போ நான் எப்படிடா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்னு, இதெல்லாம் உனக்கு போக போக பழகிடும். இப்போ தான் முதல்ல வந்து கல்யாணம் பண்ணது வேறு, இப்போ வந்து அவங்க உன்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ இப்படி தான் மாற்றி மாற்றி பேசுவாங்க, நீ தான் வந்து உன்னை மாற்றிக்கணும். நீ வந்து மோஸ்ட்லி வந்து அதிகமாக நீ அடிக்கடி கொஷின் கேட்குறன்ற பேரில் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணாத, அதுவே அவங்களுக்கு இரிட்டேஷன் ஆகும், அது கோவத்தை உண்டாகும். அதனால் அவங்க சொல்கிறதுக்கெலாம் மட்டும் தலையை ஆட்டிக்கிட்டு போகிறதா இருந்தால் இரு, இல்லைனா நீ கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு பிரச்சனையை பெருசாக்கிட்டு போகாத அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் வந்து சொல்லுவார். உடனே சோழன் வந்து, இன்றைக்கி நான் சோழனா இல்லை அந்த மூட் ஸ்விங் ஜெயிக்குதான்னு பார்க்குறேன்டா, நான் முதல்ல இன்றைக்கி நைட்டே கம்முன்னு அவளை கூட்டிகிட்டு நான் கிளம்பிடுறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போவார். உடனே பாண்டியன் வந்து, சோழா, இதுக்கப்புறம் நீ புரிஞ்சுக்குவ லைஃப் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவரும் சொல்லுவார். அப்படியே எபிசோடு முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து காலையில் எல்லாருமே போயிட்டு, இவர் ஆல்ரெடி வந்து பாண்டியன் சோழன்கிட்ட சொல்லியிருந்தார் இல்லைங்களா, காலையில் வானதி வந்து கடை திறக்கிறா, மெடிக்கல் ஷாப்பு, எல்லோரும் வந்துருங்க அப்படின்ற மாதிரி தானே சொன்னாங்க. இப்போ இவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டு காலையில் அந்த மெடிக்கல் ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஃபங்க்ஷன் மாதிரி சின்னதாக கொண்டாடிட்டு, அதுக்கப்புறம் வந்து வானதிக்கு வந்து எல்லாருமே அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, இது இப்போ ரொம்ப பெரிய கடை, இதை ஒழுங்காக நீ ப்ராப்பராக நடத்தணும், இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகிட்டு இதுக்கப்புறம் எல்லா விஷயத்துலையுமே நீ பொறுப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே அட்வைஸ் பண்ணிவிட்டு பாராட்டிட்டு வாழ்த்திட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து இவங்க ஈவினிங் போல் நைட்டு தான் வந்து ஹனிமூன் ட்ரிப்புக்கு கிளம்புவாங்க இல்லைங்களா, அவங்க கிளம்பும்போது தான் நிலா வந்து, எதுக்கு நம்ம மட்டும் தனியாக போகணும், ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போனால் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு ஆளாக வந்து கூப்பிட்டுட்டு வருவாங்க. இப்போ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இவர் சேரன்கிட்ட தான் வந்து, அண்ணா இந்த மாதிரி நாங்கள் ஹனிமூன் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, சரி போயிட்டு வாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சேரன் வந்து சொல்லுவார். உடனே வந்து பல்லவன் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணி அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே நிலா வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, ஏன் நம்ம எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வரலாமே, ஒரு 2 நாள் ட்ரிப்பு தானே அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, எனக்கு ஓகே அண்ணி அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து சொல்லுவாங்க. சோழன் வந்து தண்ணி குடிச்சுட்டு இருப்பார், அப்படியே எல்லார் மேலேயும் துப்பிடுவார். ஏங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சோழன்கிட்ட கேட்பாங்க. ஒரு நிமிஷம் வாயா நிலா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் கூட்டிகிட்டு போய் பேசுவாங்க. நிலா, நம்ம ஹனிமூன் போகிறோம், ஃபேமிலி ட்ரிப்பு போல், என்ன புரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொல்லுவாங்க. பின்ன என்னங்க நம்ம மட்டும் தனியாக போவோமா, 2 நாள் தானே, அவங்களும் வீட்டில் தனியாக தானே இருப்பாங்க, இப்போ லீவு தானே, நம்ம அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி, நம்மளுக்கும் ஒரு சேஃபாக இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நிலா, அது ஓகே தான், எனக்கு புரியுது, ஆனால் நம்ம போகிறது ஹனிமூன் ஃபேமிலி ட்ரிப் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அட நீங்கள் வேறு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக வெளியில் வந்து, சோழா நீ உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்க, அண்ணா நீங்களும் எடுத்து வைங்க, நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. உடனே சேரன் வந்து சோழனுடைய நிலைமை புரிஞ்சுக்கிட்டு, எதுக்குப்பா நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், இப்போ என்ன வேலை இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்ப்பார் சேரன். உடனே நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, 2 நாள் தானே, அப்படியே நம்ம இடத்தையும் சுற்றி பார்த்துட்ட மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கலாம், வாங்க நான் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து
நிலா வந்து கூப்பிடுவாங்க. உடனே இவங்க என்னதான் வேணான்னு சொன்னாலும் நிலா வர சொல்லுவாங்க. சரி இருப்பா நான் போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் எல்லாம் போயிட்டு இவர் சேரன் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுவார். அந்த நேரம் பார்த்து இவங்க பாண்டியன் வர மாதிரி இருக்கும். பாண்டி வாயை நம்ம எல்லாருமே கிளம்பி ஒன்றா போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. எதுக்குங்க நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியனும் சொல்லுவார். அதுக்கு என்ன இவர் பல்லவன் வந்து என்ன சொல்லுவான், நான் எல்லாருமே ஜாலியாக ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம், காரில் தானே போயிட்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இப்போ இவர் பாண்டியன் வந்து சோழனுடைய ஃபேஸை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு சரி இருங்க நான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வருவாங்க. இவங்கெல்லாம் பேசிங்கிறத பார்த்துட்டு நடேசனை வந்துட்டு எல்லாம் என்ன மாநாடு நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து கேட்பார். அவர் என்ன சொல்லுவார்னா இந்த மாதிரி பாண்டியன் வந்து இந்த மாதிரி ட்ரிப்பு போகிறாங்களாம், போயிட்டு வரலான் இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ நான் மட்டும் இங்கே வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறேன், நானும் வரேன் கூட அப்படின்ற மாதிரி தான் சொல்லும் போது சோழன் வந்து எல்லாருமே பார்த்து டென்ஷன் ஆவார். சரி வாங்க போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி ஹனிமூன் ட்ரிப்புக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். நிலா சொன்னதுனால தான் வந்து எல்லாருமே கிளம்பி வருவாங்க. இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு கொண்டு போவாங்க. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஆட்டை அடிச்சுக்கிட்டு வர மாதிரி தான் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு சோழன் வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டு வருவார். யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டார், உம்முனே வருவார். இதை பார்த்து நிலா வந்து சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. நம்ம தனியாக போகிறோன்னா கடைசியில் எல்லாருமே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எவ்வளோ கடுப்பாக இருக்கிறாருன்றது பார்த்து இவங்க ரசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வருவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.